Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல ஹெல்த்தியான பரோட்டா செய்ய போறோம். நம்ம கோதுமை மாவு பரோட்டா செய்யறதுக்கு தேவையான கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்ல 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். ஆனால் எண்ணெய் இன்னும் இதுக்கு நல்லா ஊற்றணும். அப்போ தான் இந்த பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு அந்த லேயர்ஸ் வந்து நல்லா நம்ம கடையில் எப்படி வாங்குறோமோ அது மாதிரி நல்லா பிரித்து எடுக்கலாம். இப்போது நமக்கு உருண்டை பண்ணி இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி திரட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம திரட்டிக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு திருப்பி போட்டு திரும்ப கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கலாம். தடவி விட்டு நம்மலாம் சின்ன வயசில் ஒரு பேப்பரை மடித்து விசிறி போல் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு லேயராக அப்படி மடித்து விட்டுக்கணும். அது எப்படி மடித்து விட்றதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் ஒவ்வொரு லேயராக அப்படி மடித்து நமக்கு பழகிச்சுன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக ஒவ்வொரு லேயராக அப்படி மடித்து அந்த விசிறி போல் நம்ம பேப்பரில் செய்கிற விசிறி மாதிரி ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி மடித்து எடுத்துனோம்னா அந்த லேஸ் நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள். இப்படி தான் செஞ்சுக்கணும். இது நமக்கு பழக பழக சீக்கிரம் செஞ்சுக்கலாம். இது ஹெல்த்தியானதும் சப்பாத்தி மாவு. இப்போ இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கணும். அந்த லேஸ் மாதிரி மடித்து விட்டோம் இல்லையா, அதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அந்த கடைசி அந்த எட்ஜ் வந்து நல்லா ஒட்டி விட்டுக்கணும். அப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் மட்டும் நம்ம கையிலேயே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக திரட்டி விடணும். ரொம்ப நம்ம திரட்டக்கூடாது. ஏன்னா அந்த லேஸ்லாம் அப்படியே இதுவாகிடும், நமக்கு லேஸ் வராது அப்புறம் பிரிஞ்சு. ஸோ கொஞ்சமாக நம்ம திரட்டி விட்டு நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா சுட்டு எடுக்கும்போது எண்ணெய் லைட்டாக நம்ம விட்டு தடவி நம்ம சுட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கோதுமை மாவில் செஞ்சுதா இல்லை மைதா மாவு செஞ்சாலும் வித்தியாசமே தெரியாது. பிள்ளைங்களுக்கு நம்ம அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அது கோதுமை மாவுன்றதோட்டு நல்லா ஹெல்த்தி, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது நமக்கு வித்தியாசமே தெரியாது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொன்று கூட எப்படி திரட்டுறதுன்னு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டி நம்ம எண்ணெய் தடவி விட்டுறோம் 2 பக்கமும். இப்போது அந்த லேயர்ஸ் மாதிரி இந்த விசிறி போல் அப்படியே மடித்து நல்லா அந்த எட்ஜ் வரைக்கும் மடித்து விட்டுக்கிறோம். அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ரோல் பண்ணி அந்த எட்ஜை வந்து கடைசியாக அப்படியே ஒட்டிக்கலாம். அப்படியே லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் கையிலே ஒரு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு சப்பாத்தி மாவு கட்டையில் கொஞ்சம் திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் ஜஸ்ட் நம்ம அது மேலே ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவு பிசையும் போது நல்லா எண்ணெய் நிறைய கலந்துருக்கும். அதில் எண்ணெய் நம்ம கொஞ்சமாக நல்லா தடவி விட்டாலும் அது நல்லாயிருக்கும் சாஃப்டாக. எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இப்படி மைதா மாவு பரோட்டா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சாப்பிடும்போது பிள்ளைங்க சாப்பிடும்போது அந்த லேஸ் பாருங்கள் எப்படி நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. சாப்பிடும்போது அந்த லேஸ் நல்லா பிரிஞ்சு வரும். நம்மளோட பரோட்டா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி அந்த லேஸ் எப்படி நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த எண்ணெய் நல்லா ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சன்னா மசாலா கூட சாப்பிடலாமா? ஸோ டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. இந்த சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.